அரிசியை பொறுத்தளவுக்கு 100க்கு 100% இயற்கைக்கு போயிட்டோம். எந்த பூச்சி மருந்தும் அடிக்க வேண்டாம், எந்த களைக்கொல்லியும் அடிக்க வேண்டாம், உரத்தை போட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இயற்கை உரத்தை கொடுத்தோம்னா மகசூல் கம்மியாகி போச்சு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம இயற்கை உரத்தை கொடுத்தோம்னா எவ்வளவு மகசூல் வரும்னு பார்க்கறதுக்காக நாங்கள் கர்நாடக மாநிலத்தில் போய் ஒரு 25 ஏக்கருக்கு நம்மளுடைய உரத்தையே கொடுத்து எத்தனை மூட்டை வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக பார்த்தோம். கிட்டத்தட்ட கொஞ்சம் செலவு ஜாஸ்தியானாலும் முதல் தடவை நம்ம போடுறப்பமே மகசூல் கம்மியாகிடப்படாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 20 மூட்டை பின்னாக்கு கொடுத்துருந்தோம். 20 மூட்டை பின்னாக்கு கொடுத்துருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி அவர் ராஜகோபால் பேசின மாதிரியே அவனுக்கு களை வரலை, களைங்கிறது வரலை. ஆயிலும் அடிச்சிருந்தோம், ஆயிலும் கீழையும் கொடுத்துருந்தோம், ஒரு தடவை 2 தடவை கீழே கொடுத்துருந்தோம், களைங்கிறது வரலை. ஒரு ஏக்கருக்கு 75 கிலோ மூட்டை 67 மூட்டை வந்திருக்கு. நம்ம அன்னைக்கு நம்ம கணக்கு உர மூட்டையினுடைய விலை 1750 ரூபாய்க்கு எல்லா பின்னாக்குகளும் மற்றதுகள்லாம் சேர்த்து டீகம்போஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த விலை 1700னா 35,000 ரூபா செலவு, கிட்டத்தட்ட 40,000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு பண்ணாலும் கூடமும் 75 கிலோ மூட்டை 67 மூட்டை எடுத்திருக்காங்க. அதே ஒரு 25-30,000 ரூபாய் செலவு பண்ணி ரசாயன உரத்தை போட்டு 46 மூட்டை எடுத்திருக்காங்க. அதாவது அவங்க நம்ம செலவை கொஞ்சம் பக்கமாகவே நெருங்கி வந்துட்டா, இன்னொரு 10,000 ரூபா தான் டிஃபரன்ஸு. அவங்க 46 மூட்டை, நம்ம தினமும் 67 மூட்டை வந்தது. 67 மூட்டை வந்தது பத்தாமல் இதில் ஒரு என்ன விஷயமாகி போச்சுன்னு சொன்னால், அதுக்குத்தான் நம்ம இயற்கை இயற்கை இயற்கைன்னு அழுதுகிட்டு இருக்கோம். இயற்கையில் இன்னியும் சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்களோ தவிர முழு மூச்சியாக 100க்கு 100% கொஞ்சம் பயிர்களில் நம்மளால் எடுக்க முடியல. குறிப்பாக என்ன சொன்னால், காய்கறி பயிரில் கத்திரிக்காய் நிறைய புழு விழுகும். கத்திரிக்காய் வரைக்கும் மாத்திரம் முயற்சி பண்ணணும். ஒரு 3/4 வாசிக்கு வந்திருக்குது, இன்னொரு 1/4 வாசிக்கு போகணும். பண்ணணும்னா நம்ம இயற்கையில் எல்லா வெள்ளாமைகளையும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. அரிசியை பொறுத்தளவுக்கு 100க்கு 100% இயற்கைக்கு போயிட்டோம். எந்த பூச்சி மருந்தும் அடிக்க வேண்டாம், எந்த களைக்கொல்லியும் அடிக்க வேண்டாம், உரத்தை போட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். இந்த வருஷம் போன வருஷம் உரம் எங்களுக்கு நாங்கள் பின்னாக்கு நிறைய எண்ணெய் ஆட்டினதுனால பின்னாக்கு இருந்தது, பின்னாக்கு உங்களுக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் பின்னாக்கு கொடுக்கறதுக்கு முடியாது, உரம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிடணும்னு சொன்னால், உங்கள்கிட்ட குப்பை ஏதாவது ஒரு குப்பை, அதாவது நல்ல வெயிலில் காஞ்சி போன குப்பை இருந்ததுன்னா, நாங்கள் ஒவ்வொரு தடவைக்கும் எவ்வளவு ஆயில் சொல்கிறோமோ அந்த குப்பையில் முதல் நாள் இந்த ஆயிலையும் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த உரம் குப்பை இழுத்து வச்சுக்கிடும். அந்த ஆயிலை மறுநாள் நீங்கள் தெளிச்சுக்கிடலாம் ஒரு முறை. இல்லை நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் விட்டுக்கலாம். ஏன்னா விட்டீங்கன்னு சொன்னால் தண்ணி ஒரு பக்கத்துக்கு போயிடும், அந்த இடத்துல எண்ணெய் நிறையா இருக்கும், மற்ற இடத்துல எண்ணெய் இருக்காது. அதனால் தெளிக்கிற முறை தான் நல்லது. அது மாதிரி நீ கொடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம போட்டது கர்நாடகாவில் போட்டோம். இதில் ஏதாவது மருந்து இருந்து அடிச்சிருப்பாங்கன்னா பார்ப்போம்ட்டு நாங்கள் 2,80,000 ரூபாயை கட்டி ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம். நம்மக்கிட்ட இருக்கிற 170 கெமிக்கலுக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கெமிக்கல் கூட கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா, ஜிஐ கண்டன்னு ஒன்று இருக்குமா, அது நமக்கு தெரியாது, அதை அவங்க பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட்டு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, 54% ஜிஐ இருந்ததுன்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ணுற அரிசிகள் எல்லாமே 60, 70, 74 வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடாதாங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம இதில் டெஸ்ட் பண்ணோம்னா 21% தான் வந்திருக்கு. 54 எங்கே இருக்குது, 21 எங்கே இருக்குது?
இப்போ அதெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, அந்த சிவகாசி பக்கத்தில் ஒரு பொம்பளை ஆள் வாங்கி அது 3 நேரம் இன்சுலின் போடுமா. போட்டால் 400 கிலோ கம்மியே ஆகாது. 400 இருந்தாலும் சுகர் ஒன்றும் செய்யாதுங்கிறது பல பேர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது இந்த மாதிரி போட்டு இது 1 மாதம் தின்னு பார்த்துருக்கு, 180க்கு வந்துருச்சா. அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் இது ஏன் சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா, நம்ம எல்லா பொருளையுமே இயற்கையிலேயே விளைய வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, விளைய வைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குது அதையெல்லாம் பார்த்து நம்ம விளைய வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் நெல்லுக்கு வந்து தைரியமாக செய்யலாம். இந்த வருஷம் நாங்கள் என்ன தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா இப்போ நாங்களும் ஒரு 4 இடத்துக்கு வெவ்வேறு இடத்துக்கு கொடுத்துருக்குறோம். 1 ஏக்கருக்கு தான் கொடுத்துருக்குறோம் நெல்லுக்கு. அதில் இவரும் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பேசினவர், அவர் வீட்டுக்கு வேண்டி கொடுத்துட்டோம். ஒன்று தஞ்சாவூரில் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஒன்று பழையபடி கர்நாடகாவில் கொடுத்துருக்குறோம், இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்குறோம். இந்த 4 இடத்தையும் நமக்கு எவ்வளவு மகசூல் வருது இந்த வருஷம், இந்த 10 மூட்டைக்கு சரியாக போகுமா? இந்த 10 மூட்டையும் உங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா ஒரு மூட்டைக்கு 4 லிட்டர் எண்ணெயை கலந்துருக்குறோம், அதோட பின்னாக்கையும் போட்டிருக்கோம், டீகம்போஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ மகசூல் வருது என்னன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அரிசியை கொடுப்போம் அப்படிங்கிறது ஒன்று.